ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தா சமையல். இன்றைக்கி ப்ரீத்தா சமையலில் வரகரிசி மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து நீங்கள் கம்மியாக வேணுன்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம பிரியாணிக்கு நீட்டமாக தாங்க ஆட் பண்ணுவோம். பட் நான் வந்து இது வரகரிசிங்கிறதுனால நான் வந்து சின்ன சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் வந்து பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க குண்டு பச்சை மிளகாங்க. அதுலேருந்து இப்போ தான் பிச்சுட்டு வந்தேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆயிலே மிக்ஸ் ஆகட்டும். இந்த டைமில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகம் சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். புதினா ஃப்ளேவர் ஒன்று பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது போதும். இதுவும் நான் வந்து தோட்டத்துலேருந்து பிச்சது தாங்க. தொட்டி செடியில் தாங்க நான் இதுவும் வளர்த்துறேன். அப்புறம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் போடும் போதே ஆட் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் பாயில் ஆகும். ஸோ அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வரகரிசியை பார்த்திங்கன்னா நான் சமையல் செய்யறதுக்கு முன்னாடி 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் வரகரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதில் 2 டம்ளர் வரகரிசி எடுத்தனால இந்த டம்ளரில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா நல்லா கொலன்னு ஆயிரும். நீங்கள் வெஜிடபிளுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணியை அளவை கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 minutes விட்டுலாங்க. பாருங்கள், 10 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரகரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா தண்ணியிலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வரகரிசி பாயில் ஆகணும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட போகிறேன். இந்த டைமில் நீங்கள் வரகரிசி ஆட் பண்ணும் போது சிம்மில் வச்சுட்டு தான் ஆட் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes வந்து சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். 2 minutes சிம்லேயே இருக்கும் போது நல்லா பாயில் ஆயிருங்க. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான வரகரிசி மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், லஞ்சுக்கு கூட நீங்கள் செய்யலாம், இல்லை டின்னருக்கு செய்யலாம். எந்த டைமில் வேணால் இந்த வரகரிசி பிரியாணி வந்து செய்யலாங்க. நீங்கள் வெஜிடபிள் இல்லை ப்ளைனாக கூட செஞ்சீங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரீத்தா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.